ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். பைக், கார் எல்லாமே இது மாதிரி ஃப்ரெண்டில் பார்க் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 299 சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. செம்ம க்ரௌடு வேறு. நாங்கள் வீக் டேஸில் தான் போனோம். ஆனாலும் அது செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் உட்காடுறதுக்குலாம் பீச் செட்டப் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு தாஜ்மஹாலுக்கு மேலே நீர் போயிற மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே போய் கொஞ்சம் கால் நனைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு கால்லாம் நனைச்சி நல்லா இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி வேறு. அப்புறம் டிஜேலாம் வச்சுருந்தாங்க. நிறைய பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மேலே போய் பார்க்குற மாதிரியெல்லாம் ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு கியூ தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பேட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே நிறைய லவ் பேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாம்பு, கிளி எல்லாமே நம்ம கையில் தொட்டு பார்த்துக்கலாம். நிறைய பேர் பாம்பெலாம் தோலில் போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பாம்பு நம்ம தோல்லையும் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 100 ருபீஸ் பே பண்ணணும். இங்கே ஒரு பச்சை கிளி வச்சுருந்தாங்க. அது நம்ம பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் சத்தம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பே ஹவுஸும் வச்சுருந்தாங்க. பே ஹவுஸு அந்தளவு ஹரராலாம் இல்லை, பட் ஓரளவு ஓகே தான், நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அப்படியே நேராக உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப குட்டி குட்டியான ஃபிஷ்ஷு, கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது நமக்கு தலைக்கு மேலேயே போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ் வரிசையாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ், அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிஷ்ஷஸ், அப்புறம் பெரிய ஃபிஷ்ஷு, சின்ன ஃபிஷ்ஷு, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய ஃபிஷ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்லாம் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம டிக்கெட் எடுத்துருந்துருப்போம்ல 299க்கு, அந்த டிக்கெட்லேயும் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. வாங்க என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். We've been waiting for so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. I kinda feel a little younger. Run away and embrace the day. The sun is out, won't go away. Feel the clouds. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தால் உள்ளே சாப்பிட்றதுக்கு நிறைய வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 கேம்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக போட்டிங் செட்டப் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ராட்டினம், ட்ரெயின், ட்ராகன், அப்புறம் அந்த சுற்றுறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதான் வெளில அவுட் ஆகிறதுக்குள்ள வழி. அப்படியே நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.